பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள்? ஆமென். அதாவது இயேசுவினுடைய போக்கஸ் யார் மேல இருக்கு பாத்தீங்களா? அவரை ஃபாலோ பண்றவங்க மேல. ஆனா ஃபாலோ பண்றவங்கள்ட்ட இருந்து அவர் அடுத்து என்ன தெரியணும் தெரியுமா? நீ என்ன தேடுகிற? யாரை தேடுற? ஆண்டவர் உங்களை தேடுற. என்கிட்ட நீ என்ன தேடுற? இது ரொம்ப முக்கியம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வருகிறாள். எதுக்காக தெரியுமா? சுகத்துக்காக. அப்ப எவ்வளவு நெருங்கினாலும், நீங்க அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா தெரியும், நெருங்கி அவரை தொட்டுட்டான். தொட்டதும் அவளுக்கு என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குது. சுகம் கிடைச்சதும் ஒவ்வொரு ஸ்டெப்பா பின்னாடி போறான். இயேசு நிற்கிறார். இயேசு நின்று திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் அப்படி கேட்டதும் இவன் எங்க இருந்து வரா? கூட்டத்துக்குள்ள இருந்து வரா. அப்ப இயேசு கேட்கலன்னா அப்படியே போயிருப்பான். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. நாங்கெல்லாம் அப்படிதான் பிரதர். நாங்க வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அது எப்படி? நாங்க வரதே கிடையாது. வந்ததும் தெரியாது, போனது. இயேசு நிற்கிறார். அப்போ அவளுக்கு என்ன தேவை? அப்படி அதான் என்ன தேடுகிறீர்கள்? இங்கே இந்த சீஷர்கள் கேட்கிறார்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வேற யாராண்டவரை தேடுவோம்? என்ன தேடுகிறீர்கள்? நீர் எங்கே இருக்கிறீர்? உம்மோடு கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும், உம்மோடு இருக்கணும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில். அதாவது சுகத்துக்காக வர்றவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடுவார். ஆமே, அற்புதத்துக்காக வர்றவங்களுக்கு அற்புதத்தை கொடுத்து விடுவார். ஆனா எங்கே தங்கி இருக்கிறீர் கேட்கிறாங்க பாருங்க, அவங்கள கூட்டிட்டு போறார். அடுத்த வசனத்தை பாருங்கள், 39வது வசனம். அவர் வந்து பாருங்கள். அற்புதம், சுகம், மற்ற இம்மைக்குரிய காரியங்களை கேட்ட ஒருத்தருக்கு இப்படி சொல்ல மாட்டார். வந்து பாருங்கள் என்று அவர் எப்படி சொல்வார் தெரியுமா? சமாதானத்தோட போ, சமாதானத்தோட போ. ஆனா இவங்கள்ட்ட சொல்றாரு, வந்து பாருங்க, வா. ஆமே. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு போ, இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு வா. நம்மளை பார்த்து என்ன சொல்லணும்? வந்து பாரா. டோன் மாறிட்டாலே முடிஞ்சு. ஆமே. நம்மை பார்த்து என்ன சொல்லணும்? நம்ம ஆண்டவரே, ஆண்டவரே நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோட போ. உன் வேதனை நீங்க இது கேட்டா போதும்பா, இது கேட்டா போதும். ஆமென். ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை பார்த்து, அவர்கள் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமே. நம்முடைய ஆசையெல்லாம் என்ன? அப்போ எனக்கு சுகம், பலம் அதெல்லாம் தேவை. ஆனா அது மட்டும்தான் நான் இயேசுவிட்ட தேடுவேன்னா அது எனக்கு தந்துட்டு சொல்லுவார், கிளம்பு போ அப்படிம்பார். ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து போன்னு சொல்லக்கூடாதப்பா, வா. யோவான் ஒரு சத்தம் கேட்கிறான். என்ன சத்தம் தெரியுமா? இங்கே ஏறி வா. என்ன சத்தம்! பரலோகம் திறக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 4:1 பரலோகம் திறக்கப்படுகிறது. ஆமென். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா.
இந்த பூமியிலே உபத்திரவ காலம் துவங்குவதற்கு முன்னே சபை கேட்க வேண்டிய சத்தம் இது. ஆமென். இதன் பிறகுதான் உபத்திரவ காலத்தை குறித்து கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். எக்காலங்கள் ஊதப்படுகிறது, கலசங்கள் ஊற்றப்படுகிறது, தேசத்திலே மகா கொடிய காரியம். ஆனால் இவைகள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னதே திருஷ்டாந்தமாய் கர்த்தர் யோவானுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பரலோகம் திறக்கப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சத்தத்தை எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் கேட்கிற சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்கிற சத்தம் எல்லாருக்கும் தொனிக்கப்படுகிற சத்தம். ஆனால் இங்கே ஏறி வா என்கிற சத்தம் சபைக்கு மட்டும். ஏன் யோவான் காதுல இது கேக்குதுன்னா, யோவான் தான் அந்த சத்தத்தை பார்க்க விரும்புகிறவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய சிரசும் மயிரும் சத்தத்தை 10 கடைசி சத்தத்தை கேட்டு 12 சத்தத்தை பார்க்க திரும்பின. இதுதான் தேடல். ஆமா, எனக்கு கேட்டா போதும் இல்ல, என்னோட பேசுகிறவரை நான் பார்க்கணும். அவன் பார்க்க திரும்புகிறான், சத்தத்தை பார்க்க திரும்புகிறான். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்றல்ல, சத்தத்தை பார்க்கணும். சத்தம்னா வார்த்தைய, எனக்கு இந்த வேர்டை பார்க்கணும். வார்த்தை யாரு? அவனே சொல்லுகிறான், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கு அந்த சத்தம் கேட்டதும் தெரிஞ்சிட்டு அப்பதான் அவன் உடனே பார்க்க திரும்புகிறான். இந்த தேடலை உடையவனுக்கு ஒரு நாளில் சத்தம் கேட்கும். அவனுடைய ஓட்டம் முடிகிற டைம் அல்லது கர்த்தருடைய வருகை டைம். என்ன சத்தம் தெரியுமா? இங்கே ஏறி வா. ஓ ஜீசஸ், இந்த சத்தம் மட்டும் நான் கேட்கலடா ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி கேட்ட அத்தனை சத்தத்தினால எனக்கு இன்னும் எதை கேட்க விரும்புறோம்? நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு கேட்க விரும்புறோமா? வா அப்படின்னு கேட்க விரும்புறோமா? உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். கைகளை உயர்த்தி உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்து செல்லோ. உந்தன் மகா ஆமென் என்னை இழுத்து செல்லோ. உம் பரிசுத்த ஓ என்னை கழுவிடோ. உம் பரிசுத்த என்னை தூய்மையாக்குங்க ராஜா. விரும்புறவங்க கைகளை உயர்த்தி உள்ளே உள்ளே அழைத்து விட்டுறாதீங்க. ஆமென். பிரசன்னத்தால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இங்கே ஏறி வா. என்ன தேடுகிறீர்கள்? ரவி, நீர் எங்கே தங்க இருக்கிறீர்கள்? வா. ஆமென். சீஷர்கள் எதை குறித்து கலங்குகிறார்கள் என்றால், ஐயோ அவர் நம்மை விட்டு போக போறாரே. சீஷர்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, இயேசுவோடு இருக்கணும். இதான் அவர்களுடைய தேடல், இதான் அவங்க ஆசை.
அவரோடு இருக்கணும்னு அவங்க ஆசையை பார்த்து இயேசு சொன்ன, நீ கவலைப்படாத, நான் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திருப்பி வந்து கூட்டிட்டு போவேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஆமே, நீ கலங்க, கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள். உங்கள் துக்கம், அவங்க துக்கம் என்ன தெரியுமா? அவர் இல்லைங்கிறது தான் துக்கம். நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்துக்கும், அதுக்கு தப்பு கிடையாது, ரேமா தானே. சீஷர்களுடைய துக்கம் என்ன நினைக்கிறீங்க? இயேசு கூட இல்லை, நான் போறேன்னு சொன்னார் பாருங்க, இதுதான் அவங்க துக்கம், இதுதான் அவர்களுக்கு துக்கம். அவங்கள வழிக்கு பணம் இல்லாம ரெண்டு பேரும் அனுப்பி விட்டாரு, துக்கப்பட்டாங்களா அவங்க? அவங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. அவங்க துக்கப்பட்டது எதுல தெரியுமா? அவர் போறேன்னு சொன்னதுதான். ஆமென். அவர் போறேன்னு சொல்ல, நான் போகிறேன், இன்னும் கொஞ்ச காலம் உங்க கூட இருப்பேன், நான் போறேன், எல்லாம் வேலை வருகிறது. அவங்களுக்கு அப்படி நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்ப அவங்களுடைய துக்கம் என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்க சந்தோஷம் இருக்கு தெரியுமா, அதை ஒருத்தருக்கும் பறிக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே அது அந்த நிலையான சந்தோஷம், நித்திய சந்தோஷம் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருப்பது. இயேசுவோடு இந்த தேடல் வேணும். நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, உயிரின் ஊற்றே நீர்தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது 3 நிலையை சொல்லுகிறார். ஒன்று, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டு அடைவீர்கள். தேடுறவர்கள் தான் அடைவார்கள். தேடணும். தேடுகிறவர்களின் அடையாளங்கள் ஒரு சில காரியத்தை ஆமென் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, உண்மையாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்களின் அடையாளங்கள் என்ன தெரியுமா? ஒன்று, அவரை கண்டடையும் வரை தேடுவார்கள். கண்டடையும் வரை தேடுவார்கள். உண்மையான தேடுறவங்க அப்படிதான் தேடுவாங்க. சிலர் தேடுவாங்க பாருங்க,